நண்பா இப்படி விட்டு போயிட்டியே நண்பா. வா என்ன திரி இந்த பக்கம் நண்பா உண்மையிலே நீதானா? நான் சரி என்ன நீங்க வந்திருக்கீங்க என்ன கதை சொல்லு. நண்பா இன்னைக்கு உன்னோட அதான் நான் நினைவு நாள் போல மயிறு உன்னாலதான் நான் செத்து கிடக்கேன். எங்க அம்மா ஐயா பாவல எங்க அம்மா சொன்னிச்சு யாரு கூட போனா ஃப்ரெண்டு கூட தான் போனேன். சரி போயிட்டு வாடா அவ்வளவு நம்பிக்கையா அனுப்புனாங்க. எங்க அம்மாவுக்கு நீ என்னை பணமா தான்டா திருப்பி அனுப்புனீங்க. எங்க அம்மாவுக்கு ரேஷன் கடை கூட போக மாட்டேன். ஆனா எங்க அம்மா ஃபீலே பண்ணாது. இப்போ நினைவு நாள் இங்க வந்து படுத்துட்டேன். எங்க அம்மா யார உழைச்சி கொடுப்பா எல்லாமே எங்க அம்மாவுக்கு நான் தான் செய்வேன். ஆனா நீங்க நட்புங்கிற பேர்ல மது மாது சூது எல்லாத்தையும் கத்து தந்து என்னை நாசமா ஆக்கிட்டீங்கடா. புதுசா இந்த டோப்படி மச்சான் அதடி மச்சான் இதடி மச்சான்னு சொல்லிட்டு எங்க அம்மா காலையில் இட்லி பூரி பொங்கல் எல்லாம் தந்து அனுப்பிடுவா. சத்து பொருளாம் எடுத்து வெத்தாக்கி படுக்க போட்டுல நின்று இருக்கிற லாரியில போய் ஏத்த விட்டியடா. ஏய் அன்னைக்கு ஒரு நாள் நீ சொல்லியிருந்தா மச்சான் மெதுவா போ மச்சான்னு சொல்லியிருந்தா கூட நான் தப்பிச்சிட்டு போனடா. சொல்ல மாட்டேன்ட்டிய இன்னும் ஆமாப்போன்ட்டு என்னை வேகமா அனுப்பிட்டீடா. எல்லாத்தையும் விடல வருஷம் வந்து எத்தனை சரக்கு பாட்டில் எத்தனை தண்ணி பாக்கிட்டு என்னடா இது. ஏய் இன்னும் திருந்தலையாடா நீங்க. நான் செத்தோம் இப்ப கூட பாரு வீடியோ எடுத்து அதை ரீல்ஸா போட்டு அனுதாபத்தை சம்பாதிக்க பார்க்கணும். திருந்த மாட்டீங்கள ஒப்பா போங்கடா. அம்மா என்னை மன்னிச்சிருமா. இவனை பேச்சை கேட்டு தண்ணி அடிச்சு வேகமா போய் நான் செத்து உன்னை தவிக்க விட்டம்மா மன்னிச்சிருமா. முடியல இருந்தாலும் ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தப்படாத பக்கத்துல குழி இருக்கு வந்து படுத்துக்கிறியா ஆலையில இருந்தாலும் நீனா நல்லா இருற. உங்க அம்மா அப்பா நல்லா பாரு. டே மச்சான் குடிக்காதடா நல்லா இருப்படா குடிக்காதடா ஃபீல்லாம் மனுதானுவா. ஆனால் அன்னைக்கு மட்டும் தான் மனுதானுவா. நம்மளை வச்சு ரீல்ஸ் போடுதானோ வைத்தியாரா போயிடுவான். போன வாட்டி கேக் வாங்கிட்டு வந்தானுவா பிறந்த நாளைக்கு. அதுக்கப்புறம் சாயா குடிக்காம மச்சான் இடையில ஒரு தடவை வந்தான். இப்போ பார்த்தா சரக்கு வாங்கிட்டு வந்தான். நாளைக்கு நாள் திருந்துவான் போகிறா திருந்த மாட்டுக்கானுவல ஒருத்தர் செத்து இங்கே வந்து சரக்கு அடிக்காம இது ஒரு காரணமாக இருக்கானுங்க. சரி ரைட்டு நல்லா இருந்தா சரிதான். நான் மறுபடியும் ஓய்வு எடுக்க போகிறேன். சொல்ல மறந்துட்டேன். என்னடா பேய் செருப்புலாம் போட்டு தப்பா நினைக்காதீங்க. இந்த பயில வருஷம் அங்கே வந்து சரக்கு அடிக்கானுங்க பாட்டில் அப்படியே உடச்சி போட்டுதானுங்க. அதனாலதான் கை காலில் குத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செருப்பு வாங்கி போட்டுருங்க. சரிங்களா போயிட்டு வரேன்னா